2026ல ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லா என்னால ட்ரேட் பண்ண முடியுமா? நான் ஒரு பிகினரா இருந்தா கூட கன்சிஸ்டன்ட்டா என்னால ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா? கண்டிப்பா முடியும். ரைட் ஸ்டாக், ரைட் ஸ்ட்ராட்டஜி மற்றும் ரைட் டிசிப்ளின் இந்த 3 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். நீங்க பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2026ல நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட சேஃபா எப்படி ட்ரேட் பண்ணலாம்? எந்த ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்? கேபிட்டல எப்படி யூஸ் பண்ணணும்? போன்ற விஷயங்கள பார்க்க போறோம். ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி இது மூலமா எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கன்டென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நான் கிளியரா ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துர்றேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரமா பணக்காரர் ஆயிரலாம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதே மாரி இது ஒரு கேம்பிளிங் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, 2026ல ஒரு பிகினரா நீங்க எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வைவ் ஆகுறது, ஸ்லோவா, ஸ்டெடியா எப்படி இங்க குரோ ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். 2026ல நான் ஒரு பிகினரா இருந்தா கூட என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸோட இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினரா இருந்தா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள். நிஃப்டி 50 மற்றும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நிஃப்டி 50 பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் 50 ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி 50. நெக்ஸ்ட் 50ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸ் தான். ஏன் இந்த 2 ஸ்டாக்ஸ்ல இந்த 2 இண்டிசஸ் மட்டும் நான் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா, இந்த ஸ்டாக்ஸ்ல தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் மேனிபுலேஷனுக்கான சான்சஸ் இங்க கம்மியா இருக்கும். பிகினரா இருந்தா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் அதைத்தான் பார்க்க போறோம். இப்போ கேபிட்டலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். டோட்டல் கேபிட்டல்ல ஒரு ட்ரேட்ல போடுறீங்கன்னா ஒன் ட்ரேடுக்கு மேக்ஸிமம் 20-25% மட்டும்தான் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேபிட்டல் ஒரு 20,000 ரூபா தான் உங்கள் கேபிட்டலாக இருக்குன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 4,000 ரூபா தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் விஷயம். ஒரு ட்ரேடுக்கு உங்கள் கேபிட்டல்லேருந்து 20-25% தான் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரிஸ்க் பெர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே போகக்கூடாது. கேபிட்டலை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணாலே மார்க்கெட்டில் லைஃப் டைம் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போது மெயின் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். இங்கே நான் 3 ரூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது 2026க்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆக போகிற ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகிறது கிடையாது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் அந்த 3 ரூலும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணணும். ஆர்எஸ்ஐ பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இல்லைங்கிற பட்சத்துக்கு அது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது டெய்லி ஆர்எஸ்ஐ 30க்கு கீழே இருந்தால் அது அதிகம் ஓவர் சோல்டு ஜோன், அதிகமாக விற்கப்பட்ட ஜோனில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 70க்கு மேலே இருந்தால் அதிகமாக வாங்கப்பட்ட ஜோன் சொல்லுவாங்க. ஸோ 70க்கு மேலே போகும்போது அந்த ஸ்டாக் கூல் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறனால ஒரு புல் பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ரேஞ்ச் ஆர்எஸ்ஐயில் 58 to 68க்குள்ளே டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறது இந்த ஆர்எஸ்ஐ 58 to 68க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணும்னா நம்மளுக்கு இது ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ 68க்கு கீழே அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர் பாட் ஜோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். 58க்கு மேலே இருக்கும்போது அது மொமெண்டம் இல்லாமல் வீக்காகவும் இல்லை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்காகத்தான் இங்கே 58 to 68ங்கிற ஆர்எஸ்ஐ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கணும் ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுதான் ரூல் நம்பர் 1. செகண்ட் ரூல் இஎம்ஏன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் தான். இங்கே இதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் இஎம்ஏ 20 மற்றும் இஎம்ஏ 50 இந்த 2 இஎம்ஏக்கு மேலே லேட்டஸ்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதா செகண்ட் ரூலாக இருக்குது. ஏன் இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த இஎம்ஏஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் நல்ல மொமெண்டமில் இருக்கா, அதாவது அந்த ஷேர் நல்ல மொமெண்டமில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இஎம்ஐ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது ரூல் வால்யூம். வால்யூம் ஆவரேஜ் வால்யூம் ஆவரேஜ் விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இங்கே நம்ம மூணாவது ரூலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம் இல்லாமல் பிரேக் அவுட்னா அது ஒரு ட்ராப்பு, அதனால் அது ஃபேக்கான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக்கான ரூல் தான். ஸோ இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாக் இருந்தாலே அது நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடச்சிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது நிஃப்டி 50 மற்றும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்லேயா செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடும் நான் வச்சுருக்கேன். ஈஸியாக அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ அதைத்தான் நம்ம அப்கமிங் இதில் பார்க்க போகிறோம். இந்த 3 ரூலையும் சாட்டிஸ்ஃபை ஆகி வரக்கூடிய ஸ்டாக்ஸை ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கோடை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அந்த 3 கோடு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் இது வந்து சார்ட்டிங் வெப்சைட்டில் போயிட்டு யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கோடில் என்ன சொல்லியிருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எதுவும் பெய்ட் பண்ணிலாம் வந்து பண்ண தேவையில்லை. இது வந்து ஃப்ரீயாக நீங்கள் யார் வேணாலும் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த கோடை பார்ப்போம். இந்த கோடில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, க்ளோஸ் வந்து இஎம்ஏக்கு மேலே 20க்கு மேலேயும் 50க்கு மேலே இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட் 2 இதில் சொல்லியிருக்கேன். 3வது அந்த ஆர்எஸ்சி என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 58 to 68க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1.5 இன்டூ SMA வால்யூம் 20. இந்த ஆவரேஜ் வால்யூம் வந்து ஹையராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான கோடு தான் வந்து இது. இதில் நம்ம அடிஷ்னலாக ஒன்லி லிக்விட் ஸ்டாக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட கேபிட்டலை அதிகமாக வைப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் வந்து நம்ம ஒன்றா வந்து கம்பேர் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த கோட் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கம்பைன் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு கண்டிஷன்ஸையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஜஸ்ட் இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கோடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் இது யூடியூப் நாம்ஸ் படி வந்து இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாததுனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே அந்த 3 லைன் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த கிரியேட் ஸ்கேனுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே நீங்கள் இங்கே வந்து மேஜிக் ஃபில்டர்ஸ்னு வந்து ஒரு ஐக்கானை வந்து பார்க்க முடியும். இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கோடுன்னு கிடையாது. நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஓனாக ஒரு ஐடியா கிடச்சி நீங்கள் ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணால் கூட வந்து இதில் ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து அதுவே வந்து கோட் ஜென்ரேட் பண்ணி வந்துடும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரன் ஆப்ஷன் இருக்கும். ரன் கொடுக்குறோம். ரன் கொடுத்தோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கோடு வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும் பாருங்கள். இது வந்து சார்ட்டிங்கில் வந்து முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும் அது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யார் வேணாலும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து இது இருக்குது. இது மேஜிக் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள். இஎம்ஏ 20க்கு மேலே டெய்லி க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கணும். 50 இஎம்ஏக்கு மேலே இருக்கணும். ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தேன் 58 இருக்கணும். ஆர்எஸ்ஐ லெஸ் தேன் நம்பர் 68 இருக்கணும். இந்த வால்யூம் நம்ம யூஸ் பண்ணுற சொல்லியிருந்தோம். ஆவரேஜ் வால்யூம் வந்து ஹையராக இருக்கணும். அதுதான் வந்து இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தோம். அதுக்கான கண்டிஷன்ஸும் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பென்னி ஸ்டாக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து லாஸ்ட் லைனில் இருக்குது. டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நம்பர் 100. 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க்கானது. அதுக்காக நம்ம கண்டிஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து இதில் வரும். இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதோ ஐடியா இருந்து அது நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னா கூட இந்த கோடில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அது ஒர்க் ஆகும். இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன அந்த 3 ரூலையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஆர் உங்களோட ட்ரேடிங் ஆப்பில் இருக்கக்கூடிய சார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். அதில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிருக்கா, வால்யூம் வித் வால்யூமோட ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது வித் வால்யூமோட வந்து இந்த சார்ட் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஃபிசிக்கலாக பார்த்து எது மொமெண்டம் ஆர் பிரேக் அவுட் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஸ்கேனர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் ட்ரேட் எடுக்கணுங்கிற டெசிஷன் வந்து நம்ம தான் எடுக்கணும். நம்ம டிசிப்ளின் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ பிளைண்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. சார்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் சப்போர்ட் கீழே போகும்போது அதை ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன கண்டிஷன்ஸை, அதாவது இஎம்ஏ 20, 50 சொல்கிறோம், அதுக்கு கீழே ப்ரைஸ் போச்சுனாலும் அந்த வியூ வந்து இன்வேலிட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ்க்கான வியூ. இப்போது இதில் சில குயிக்காக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஒரு பிகினருக்காக. நம்ம சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரியாக வைங்க. கண்டிப்பாக வந்து இதில் ஃபில்டர் அவுட் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கீழே போனால் கூட மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மகிட்ட கேபிட்டலுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். வீக்லி வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். இது வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள். இன்றைக்கி ஒரு இதில் கம்பல்சரி வந்து லாஸஸ் வந்து வரத்தான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். அதுக்காக வந்து இன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சு, அதை நான் ரெக்கவர் பண்ணுங்கிறதுக்காக ஓவர் ட்ரேட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி டிப்ஸ் யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இங்கே நீங்கள் நிற்க முடியும். லேர்னிங் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ட்விட்டரில் போயிட்டு அந்த மாதிரி பெய்டு குரூப்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குறத பை செல் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் ஜெயிச்சா கூட அட் த எண்ட் ஆஃப் த இதில் உங்கள் கேபிட்டல் கண்டிப்பாக வைப் அவுட் ஆயிரும், கேரண்டீடாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் ட்ரேடும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு பேட் ஹேபிட் கூட அவங்க மொத்த கேபிட்டலையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க. இது வந்து ஒரு பூமராக இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் இதுதான் வந்து எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனால் கூட இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுங்கள். 2026 வந்து கேம்ப்ளர்ஸ்க்கான இயர் இல்லை. நான் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கினேன், அது ஜெயித்தேன் இல்லாட்டி லாஸ் ஆனேன், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணி பிளான் பண்ணி பிளானர்ஸ்க்கான இயராக 2026 அமையும். ஸோ அதனால் நல்லா லேர்ன் பண்ணி எந்த ட்ரேடையும் வந்து பண்ணுங்கள். லாஸ் வர்றது நார்மல் தான், பட் டிசிப்ளினை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கிறதா இங்கே மிக முக்கியமான விஷயம். டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். உங்களுக்கு 1000 ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருந்தால் கூட ஸோ ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு குட் ட்ரேட் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இங்கே நான் மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதான் வந்து வாட்ச் லிஸ்ட் ரூல். இதில் 60% வந்து நிஃப்டியில் நெக்ஸ்ட் 15 ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 30% வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 10% வந்து ஹை குவாலிட்டி மிட் கேப் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 3 இண்டெக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ரேஷியோஸில் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் 15 20 ஸ்டாக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 3 செட்டப்ஸ் வந்து பெர் வீக் நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபைனல் செக்லிஸ்ட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே டிக் ஆனால் மட்டும் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கணும். RSI நம்ம சொன்ன மாதிரி 58 to 68 ரேஞ்சிலும், EMA 50-20 வந்து ப்ரைஸு வந்து அதுக்கு மேலே இருக்கணும். பிரேக் அவுட் ஆர் புல் பேக் வந்து சார்ட்டில் விசிபிளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல ஆவரேஜ் வால்யூமோட ஹையராக வால்யூம், லேட்டஸ்ட் வால்யூம் ஹையராக இருக்கணும். ரிஸ்க் வந்து 1% தான் வந்து எடுக்கணும். ஸோ இந்த எல்லா டிக்ஸும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடில் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இதில் ஒன்று இல்லைனா கூட வந்து அந்த ட்ரேடை எடுக்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பார்த்துலேயே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எந்தளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்கன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர் சக்ஸஸ்ஃபுல்லான இயராக தான் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான நிறையா விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.